டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் 26 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் வரைக்கும் எந்தெந்த கம்பெனிகள் டிவிடெண்ட் தரப்போகிறாங்க, சன் டிவிலிருந்து என்ன தகவல், ஜெல்லட்டின்லேருந்து என்ன தகவல், பிஜிலேருந்து என்ன தகவல் அப்படிங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பைமோட் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃப்ரீயாக ரொம்ப கம்மியான ரேட்லேயே வந்து ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி பாருங்கள். இது தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனி ஆகும். ஸோ இவங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப லோவான ரேட்டில் இருக்குது. வெற்றிக்கான பாதையை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிந்த தகவலை என் நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காவேரி சீட்ஸ் கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 822 இருக்குது. புக் வேல்யூ 301 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. இவங்க டிவிடெண்ட்டாக 5 ரூபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டு வந்து 26 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டுமே 26 நவம்பர். ஸோ இவங்க 2024 பிப்ரவரி மந்த்து பைபேக் பண்ணியிருக்காங்க இந்த காவேரி சீட்ஸு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் சீடிங் கம்பெனியாக இருக்குது இந்தியாவில். ஹைப்ரிட் சீட்ஸை வந்து இந்தியா கிராப்ஸ்க்காக அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு செல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் காவேரி சீட்ஸ். அடுத்தது பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1178 இருக்குது. புக் வேல்யூ 1994 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. டிவிடெண்ட்டாக இவங்க 9 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் 26 நவம்பர்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டுமே 26 நவம்பர். ஸோ ப்ரீவியஸாக இவங்க வந்து 1 ரூபி வந்து செப்டம்பர் மாதம் 2024 டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அந்த டேப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்கனைட் க்ரூபல் இந்தியா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1848 இருக்குது. புக் வேல்யூ 246 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்குது. டிவிடெண்ட்டாக 30 ரூபா ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டு 26 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டுமே 26 நவம்பர். ஸோ ப்ரீவியஸாக 12 ரூபா டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் மாதம். ஸோ இவங்க வந்து மேனுஃபேக்சர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் க்ரூடபிள் அண்ட் ஃபவுண்ட்ரி இதுக்கு எல்லாமே அவங்க அந்த மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது யூகே பேஸ்டான ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்தது சன் டிவி நெட்வொர்க்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 742 இருக்குது. புக் வேல்யூ 287 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. டிவிடெண்ட் வந்து 5 ரூபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட் 26 நவம்பர்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டுமே 26 நவம்பர். ஸோ ப்ரீவியஸாக இவங்க 10 ரூபா 50 பைசா டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி, ஆகஸ்ட், ஏப்ரல் இந்த 3 மாதத்துலேயும் மொத்தமாக 10 ரூபா 50 பைசா டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் கம்பெனியாக இருக்குது இந்தியாவில். ஸோ இவங்க வந்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராத்தி, பெங்கால், தமிழ் மொத்தம் 6 லாங்குவேஜில் இவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து மல்டி பேஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 565 இருக்குது. புக் வேல்யூ 110 ரூபாயா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இவங்க டிவிடெண்ட்டாக 53 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 9.38% மட்டும் இந்த வருஷத்தில் இருந்திருக்கு. இதுக்கான எக்ஸ் டேட் 27 நவம்பர்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டுமே 27 நவம்பர். ஸோ ப்ரீவியஸாக இவங்க டிவிடெண்ட் வந்து 3 ரூபா ஆகஸ்ட் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து தெர்மோ பிளாஸ்டிக், சிலிக்கான் பேஸ்டு இந்த மாதிரியான மெட்டீரியலை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜி. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 721. புக் வேல்யூ 98 ரூபா. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.8% இருக்குது. டிவிடெண்ட்டாக 2 ரூபா 50 பைசா இருக்குது. இதுக்கான எக்ஸ் டேட் 27 நவம்பர்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டுமே 27 நவம்பர். ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி 3 ரூபா 25 பைசா ஜூன் மந்தில் 2024 கொடுத்துருக்காங்க. இவங்க ஐடி பேஸ்டு கம்பெனியாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட். அடுத்து இன்கர்சோல் ரோல் இந்தியா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4402 இருக்குது. புக் வேல்யூ 203 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. டிவிடெண்ட்டாக 55 ரூபா ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட் வந்து 27 நவம்பர்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டுமே 27 நவம்பர். ப்ரீவியஸாக 20 ரூபா வந்து டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மந்த்தும் ஜூலை மந்த்தும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செல்லிங் த இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏர் கம்ப்ரஸர்
சரிங்களா. ஸோ இந்த ஏர் கம்ப்ரஸரை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த இன்கர்சோல் ரேண்ட் இந்தியா லிமிடெட். அடுத்து ஜில்லட்டின் இந்தியா கரண்ட் மார்க் ப்ரைஸ் 9,314 இருக்குது. புக் வேல்யூ 298 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. டிவிடெண்டாக 45 ரூபா ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் டேட் 26 நவம்பர்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் 27 நவம்பர்னு சொல்கிறாங்க. டிவிடெண்டாக இதுக்கு முன்னாடி அவங்க மொத்தமாக 85 ரூபா பே பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மந்த் 2024. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜில்லட்டின் இந்தியா வந்து இந்த ரேசர் பிளேட்ஸ் அதேமாதிரி சேவிங் க்ரீம்ஸு ஆஃப்டர் சேவிங் க்ரீம்ஸு இது எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து எஃப்எம்சிஜியில் வரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்தது ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 99 ரூபா 80 பைசா இருக்குது. புக் வேல்யூ 23 ரூபா 50 பைசா. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயா இருக்குது. ஸோ டிவிடெண்டாக 1 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் டேட் வந்து 28 நவம்பர்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டுமே 28 நவம்பர். ஸோ ப்ரீவியஸாக 1 ரூபா 30 பைசா டிவிடெண்டாக ஆகஸ்ட் மந்த்து கொடுத்துருக்காங்க ஜமுனா ஆட்டோ. ஸோ இவங்க வந்து ஏர் சஸ்பென்சர் சரிங்களா, அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்களுக்கு தேவையான லீகலான ஸ்பாட்ஸை எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இவங்ககிட்ட 65% மார்க்கெட் ஷேரை வச்சுட்ருக்காங்க. அடுத்து ஜிபிடி ஹெல்த் கேர் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 164 இருக்குது. புக் வேல்யூ 28 ரூபாயா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. டிவிடெண்டாக 1 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ் டேட் 28 நவம்பர். ரெக்கார்ட் டேட்டுமே 28 நவம்பர். ஸோ ப்ரீவியஸாக 2 ரூபா 50 பைசா ஏப்ரல் அண்ட் ஜூலை மந்தில் கொடுத்துருக்காங்க. இவங்க ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்தமாக ஒரு 4 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நார்த்து சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஜிபிடி ஹெல்த் கேர் லிமிடெட். அடுத்தது நால்கோ லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 257 இருக்குது. புக் வேல்யூ 86 ரூபா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. டிவிடெண்டாக 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நெக்ஸ்ட் டேட் 29 நவம்பர். ரெக்கார்ட் டேட்டுமே 29 நவம்பர். ஸோ இவங்க ப்ரீவியஸாக 4 ரூபா டிவிடெண்டாக பிப்ரவரி மந்த்து செப்டம்பர் மந்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நவரத்னா சென்ட்ரல் கம்பெனியாக இருக்குது. பப்ளிக் செக்டர் கம்பெனி. இவங்க அலுமினியம் தான் வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்க தான் லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடக்ஷன் இன் ஏசியன் கான்டினென்ட்டில் இவங்க தான் அதிகமாக அலுமினியத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து விஆர்எல் லாஜிஸ்டிக் கரண்ட் மார்க்கெட் வந்து 537 இருக்குது. புக் வேல்யூ 114 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. இவங்க டிவிடெண்டாக 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் 29 நவம்பர். எக்ஸ் டேட்டுமே 29 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து விஆர்எல் லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. இவங்க வந்து ஏரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் மூலியமாகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பொருட்களை கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்து வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் கேர் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5095 இருக்குது. புக் வேல்யூ 324 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. டிவிடெண்டாக 60 ரூபா தர்றாங்க. இதுக்கான எக்ஸ் டேட்டு வந்து 28 நவம்பர். ரெக்கார்ட் டேட்டுமே 29 நவம்பர்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸாக டிவிடெண்டாக 200 ரூபா பிப்ரவரி மந்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் மினரல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது விஎம்எஸ் விட்டமின் மினரல்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரியை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. நம்மளுக்கு நிறையா தெரிஞ்ச கம்பெனி தான் இவங்க வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.